வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினம் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த பஞ்சாங்கங்கிறது நமக்கு தினந்தோறும் நமது வாழ்க்கையை நாம் எப்படி நடத்தி கொள்ள வேண்டும், இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தோடு நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்தோடு நம்ம அதை கடைபிடிக்கணும். அதுதான் முக்கியம். இதுதான் அடிப்படை, பேசிக். இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் 10/1/2024 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே இன்றைய ஓர் முக்கிய செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் போதாயன அமாவாசை. இன்னைக்கு போதாயன அமாவாசை. இந்த போதாயன அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்கா, சாயந்தரம் ராத்திரி 8 மணிக்கெல்லாம் அமாவாசையானது பிறந்துடுறது. இந்த போதாயனத்தை அனுஷ்டிக்கிறவா எல்லாரும் அவ பித்திருக்களுக்கு இன்னைக்குத்தான் தர்ப்பணம் பண்ணணும். கார்த்தாலேயே தாராளமாக பண்ண வேண்டியது போதாயனக்காரெல்லாம். அதை விட ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னன்னாக்கா, மார்கழி மாதம் மூலா நட்சத்திரம் அமாவாசை திதியில் காலை வேளையில் ஸ்ரீ அனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமி அவதரித்த நாள் ஹனுமத் ஜெயந்தி. அதாவது இன்னைக்கு மூலா நட்சத்திரம், ராத்திரி 8 மணிக்கு அமாவாசை வருது. அதனால ஒரு சில ஆஞ்சநேயர் கோவிலெல்லாம் ஹனுமத் ஜெயந்தி இன்னைக்கு கொண்டாடுவார். ஆனால் நாமக்கல் போன்ற பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல ரொம்பவும் பிரதானமான ஸ்தலங்கள்லாம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் 11/1/2024 வியாழக்கிழமை தான் ஹனுமத் ஜெயந்தி. பஞ்சாங்கத்து பிரகாரம் ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு தான். ஆனால் ஒரு சில கோவிலெல்லாம் அவள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறான். அது பண்ணுறது தப்பு தான். அவர் மூலா நட்சத்திரம், ஆனால் மறுநாள் பூராட நட்சத்திரம் இருக்குது. இதை பற்றி நம்மளுடைய யூடியூப் சேனலில் விவரமாக போட்டிருக்கேன். அதில் ஹனுமத் ஜெயந்தி 2024 அப்படின்னு போய் பார்த்தேன்னா முழு விளக்கம் உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாரும் இந்த தினசரி பஞ்சாங்க இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை அன்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் 25ஆம் நாள்
ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் 10/1/2024. சூரிய உதயமானது காலை 6:36 அயனம் தட்சிணாயனே. ருது ஹேமந்த ருதௌ. மாசம் ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாசம் தனுர் மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி 33 நாழிகை 31 வினாடி, அதாவது இரவு 8 மணி வரை. அதன் பிறகு அமாவாஸ்யாம் அமாவாசை திதியானது ஆரம்பமாகிறது. சிரார்த்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி, அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சூரிய வம்சாவளிகள் சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி. அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் மரணித்த இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக 100 மடங்கு பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருதோஷமும் கண்டிப்பாக நமது குடும்பத்தை வந்து சேரும். இது உண்மை. அதனால் இறந்தவர்களுக்கெல்லாம் திதியில் தான் இறந்த நாளில் என்ன திதி இருக்கோ அந்த திதியில் தான் கொடுக்கணும். வாசனம் சோமிய வாசனை கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூலம் நட்சத்திரம் 32 நாழிகை 55 வினாடி, இரவு 7:46 வரை. அதன் பிறகு பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தனுர் மாதம் மார்கழி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜனனம் எடுத்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஜனனம் எடுத்தவர்களுக்கு நாம் பிறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்தோ பிறந்த நாளை கொண்டாடினுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு சுப பலன்கள் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நோய் நொடி இருக்காது, குடும்பத்தில் மனசஞ்சலங்கள் இருக்காது, ரொம்பவும் வாழ்க்கையே பிரமாதமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினுமே ஆனால் கண்டிப்பாக 100 மடங்கு அசுப பலனானது வரும். அசுப பலன்னா என்ன? நம்ம வீட்டில் யாருக்குமே மனசானது சரியாக இருக்காது. அடிக்கடி குழந்தைகளுக்கு நோய் நொடியானது வந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பானது ஒரு சில சமயம் நல்லா படிப்பா, ஒரு சில சமயம் நல்லாவே படிக்க மாட்டா. அந்த மாதிரிலாம் நிகழும். இதுவும் உண்மை. யோகமானது என்ற காலை முதல் இரவு 7:46 வரை மரண யோகம். அதன் பிறகு
அமிர்த யோகம். இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம்ன்றது சூன்ய மாதம், பீட மாதம். அதனால் இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 29வது நாள் கடைசி தேதி வரை தினந்தோறுமே காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவருமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கழி மாதம் 24ஆம் நாள், 25ஆம் நாள் போதாயன அமாவாசை. போதாயன பிராமணர்கள் அனைவரும் தங்களது பித்ருக்களுக்கு கண்டிப்பாக இன்றுதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்று ஹனுமான் சுவாமி ஆஞ்சநேயர் மூலா நட்சத்திரத்தில் அமாவாசை திதியில் அவதாரம் எடுத்தார். இன்னைக்கு வெறும் மூலா நட்சத்திரமா இருக்கிறதுனால, ஏன்னா ராத்திரிக்கு மேல் தான் அமாவாசை வருது. அவர் பிறந்ததுக்கு அக்கால அமாவாசை திதியில். அதனால அவர் அவதாரம் எடுத்து இருக்கும் நாளாக இருப்பதால் சில ஆஞ்சநேயர் கோவில்களில் மாலை நேரத்தில் ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி விழாவானது கொண்டாடுவார்கள். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12:36 முதல் 2:06 வரை. யமகண்டமானது காலை 8:06 முதல் 9:36 வரை. குளிகை காலமானது காலை 11:06 முதல் பிற்பகல் 12:36 வரை. நல்ல நேரமானது இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் சூன்ய மாதம், பீடை மாதமாக இருப்பதால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். கிருத்திகை சந்திராஷ்டமம். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8:02 முதல் பிற்பகல் 1:54 வரை சந்திராஷ்டமம். கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1:54 முதல் இரவு 7:46 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7:46 முதல் பின்னிரவு 1:32 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1:32 முதல் வியாழக்கிழமை அன்று காலை 7:18 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து. சுபம் அஸ்து.